கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிறதான பாடம் எபிரேயர் நிருபத்தை நம்ம ஆரம்பித்து அந்த ரட்சிப்பை குறித்ததான பாடத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு அப்படிங்கிறது தான் நம்ம படிக்க வேண்டிய மிக பிரதானமான பாடமாக இருக்கிறது. அதன்படி அந்த ரட்சிப்புக்காக தேவன் செய்தவைகள், அப்போ அடுத்தது கிறிஸ்து குமாரன் செய்தவைகள், அதாவிட்டால் திருத்துவத்துல முதல் நபர் அவர் செய்தது அப்படின்னா பிதாவாகி தேவன். திருத்துவத்துல இரண்டாம் நபராக செய்தவைகள், திருத்துவத்தில் மூன்றாம் நபராக செய்தவைகள். அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். கிறிஸ்துவத்தில் முதல் நபராக செய்தவைகள், திருத்துவத்தில் இரண்டாம் நபராக செய்தவைகள், திருத்துவத்தில் மூன்றாம் நபராக செய்தவைகள். அப்படிங்கிறதுல இங்கே நம்ம எபிரேயர் 1:6 பார்க்கும் பொழுது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்றால் முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தவர் அவர்தான் திருத்துவத்தில் முதலாம் நபர். அவர் முதற் பேரானவரை உலகத்தில் என்ன செய்தார் என்றால் பிரவேசிக்க செய்தார். அப்போ முதற் பேரானவரை பிரவேசிக்க செய்தார் என்று நம்ம சொல்ற சமயத்துல தேவன் தீர்மானிக்கிறவர் என்று சொன்னேன். முதலாம் நபர் தீர்மானிக்கிறவர். திருத்துவத்துல இரண்டாம் நபர் வார்த்தையானவர். வார்த்தையானவர் என்று சொல்லும் பொழுது அவர் வார்த்தையாக வெளிப்படுதல் என்று சொல்ற சமயத்துல தேவனுடைய தீர்மானத்தையும் திட்டத்தையும் வசனத்தின் மூலமாய் வார்த்தையின் மூலமாக அவர் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறவர். என்ன சொல்ல வேண்டும் என்றால், எண்ணத்தை நாம் என்ன செய்ய முடியாது என்றால் கேட்க முடியாது. ஒருவருக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்ததென்றால் அது எழுத்தாகவோ எழுத்து வடிவத்திலேயோ சத்தமாகவோ வெளிப்பட வேண்டும். அந்த விதமாகத்தான் இயேசுவானவர், அதாவது வார்த்தையானவர் மூலமாக அந்த எண்ணங்களும் திட்டங்களும் யோசனைகளும் வெளிப்பட்டது. அதைத்தான் நம்ம எபிரேயர் 1 படிக்கும் பொழுது திருவுளம் பற்றினார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அங்கே பார்க்கிறோம். திருவுளம் பற்றினார். அதே நேரத்துல அவர் ரட்சிப்புக்காக, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக திட்டங்கள், அவருடைய யோசனைகள், எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தான் அவர் திருவுளம் பற்றினார். இங்கே நான் வாசித்த வசனத்துல தமது முதற் பெயரானவரை என்று இங்கே சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையானவரை, அவரை இந்த உலகத்துல அவர் வெளிப்பட வேண்டும். வார்த்தை மாம்சமாக வெளிப்பட வேண்டும். வார்த்தை மாம்சமாக வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த வார்த்தையானவர் அவர் ஒரு தூதனை போல தன்னை வெளிப்படுத்தினார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்படி தூதனை போல அவர் வெளிப்பட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அவர் சொன்ன காரியங்கள், அந்த வார்த்தை அவர்களுக்கு வெளிப்பட்டது. அதைத்தான் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலே நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒவ்வொரு அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை, வசனத்தின் துவக்கம் இப்படி வரும்: கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும்.
அப்ப கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிகளுக்கு உண்டானது. ஆகவே அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ அவர் வார்த்தையானவராக எண்ணங்களை வெளிப்படுத்தினால் மாத்திரம் போதாது, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்தினால் போதாது, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை, அந்த ரட்சிப்பை நாம் அடைந்து கொள்வதற்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வேலையை செய்ய வேண்டும். அந்த நிறைவேற்றுகிற வேலையை செய்வதற்காகத்தான் வார்த்தையானவரை இந்த உலகத்தில் அவர் அனுப்புகிறார். அதைத்தான் நாம் இப்போ வாசித்தோம் 1:6. தமது முதற்பேரானவரை பிரவேசிக்க செய்த போது, எங்கே? உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது. அப்போ ஏன் இப்போ வார்த்தையா இருந்தவர், கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பெயர்ல வெளிப்பட்டவர், தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தையாய் வெளிப்பட்டவர், இவரை இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் உலகத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டும். ஏன் உலகத்தில் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்றால், அந்த ரட்சிப்பை மனுக்குலம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு மாமிசத்தில் ஒரு மரணம் நடக்க வேண்டும். மாம்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ரட்சிப்புக்காக அவர் வந்து மரிக்கணும். ஏன் அவர் வந்து மரிக்க வேண்டும் அப்படிங்கிறதைத்தான் நம்ம கடந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை சரியாக விளங்கிக் கொள்வது என்பது திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது நாம் அதை விளங்கிக் கொள்கிறோம். இப்போ மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டு மரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அதாவது அவர் மரித்தால் மரித்து அப்படியே மண்ணோடு மண்ணாய் போகிறவர் அல்ல. அவர் மரித்து உயிரோடு எழுப்பப்படுவார். ஆகவே தேவகுமாரனாக வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார், முதற்பேரானவராக வந்தார். இதெல்லாம் மாம்சத்தில் அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து உயிரோடு அவர் எழும முடியும். ஏனென்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அதனால் அவரே அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவர். அவரிடத்துல ஜீவன் பரிபூர்ணமா இருக்கிறது. அவர் வந்து ஜீவனை கொடுக்கவும் முடியும், ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும். ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிறவர். ஒரு மனிதன் மரித்தால் அவன் திரும்ப அவனாக உயிரோடு எழும்ப முடியாது. அதை ஒருவர் உயிரோடு எழுப்ப வேண்டும். யார்? கடவுள் தான் எழுப்ப வேண்டும். ஏனால் அவரிடத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ஜீவனின் ஊற்று அவர், ஜீவனுக்கு அதிபதி அவர். அவர் இந்த உலகத்தில் வந்து மரிக்கும் போது அவர் ஜீவனுக்கு அதிபதியாகவும் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற அப்படின்னாலும் அவர் மரித்து அவர் உயிரோடு எழும்பினார் என்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்துல இருந்து வாசித்து அறிந்து கொள்கிறோம். ஆகினாலே இந்த விதமாக மரித்து உயிரோடே எழும்பக்கூடிய அவர் இந்த உலகத்தில் வந்து மரிக்கும் போது அந்த மரணத்திலே அவர் அழிந்து போகாமல், மரணம் நிறைவேற்றப்படுகிறது, அதே வேளை அவர் என்ன செய்கிறார்? நிலைத்திருக்கிறார். அப்ப ஏன் அவர் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, பாவ மன்னிப்புக்கென்று மரிக்கிறது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழும்பி நமக்காக அவர் பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு,
2 காரியங்களும் இந்த எபிரேயர் நிருபத்துல பார்க்கிறோம். என்ன என்றால், பாவத்திற்கான பலியை செலுத்துகிற ஒரு நபர், அதாவது பலி பலியாக மட்டும் அல்ல, மனுஷனுக்காக பலியை செலுத்துகிறதான பிரதான ஆசாரியன் அவன் செய்கிற வேலை என்னவென்று சொன்னால், அவன் அந்த பலியை நமக்காக அவன் செலுத்தி பாவ மன்னிப்புக்காக அந்த காரியத்தை செய்கிறதை குறித்து தான் நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், எபிரேயர் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியால் அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அப்போ இங்கே நாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் தங்களுக்காகவும் மனுஷர்களுக்காகவும் பலிகளை என்ன செய்தார்கள்? செலுத்தினார்கள் அப்படிங்கிறத குறித்து பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நித்திய பிரதான ஆசாரியராக இல்லை. அவர்கள் மரித்து போவார்கள். வேறு ஒருவர் மறுபடியும் பிரதான ஆசாரியராக என்ன செய்வார்? வருவார். ஆனால் இயேசு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் அந்த பலியை செலுத்தின பிற்பாடு அதுக்கு பிறகு அவர் நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பவிதமாக அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லும்போது, அந்த பிரதான ஆசாரியர் என்கிற நிலையில அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல படிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல மனிதனுடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் உண்மையும் அதே போல இரக்கமும் உள்ளவர்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அதே வேளையில 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, அதுல தானும் பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நபர் அவர்கள் பலவீனமாய் இருக்கும்போது, அதாவது அவர்கள் இயலாதவர்களாய் இருக்கும் பொழுது, நம்ம போலதான் அவங்களும் பாவம் செய்கிறவங்க, சரி அப்படின்னு ஒரு இரக்கம் வரும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் உண்மை உள்ளவர். அவர் பலவீனமானவர் அல்ல. அவர் இந்த உலகத்துல அவர் பலியாகி பிரதான ஆசாரியராக அவர் மாறின பிறகு எந்த அடிப்படையில பிரதான ஆசாரியர் ஆனார் என்று வேதத்துல எபிரேயர் நிருபத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியனானார் என்று எங்க பார்க்கிறோம் என்றால், 5ஆம் அதிகாரத்தில் 6 நம்ம படிக்கிறோம். எப்படி அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் ஆனார் என்றால், அதாவது லேவி கோத்திரத்துல வந்தவர்கள் தான் பிரதான ஆசாரியர்களாக இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டில். அந்த லேவி கோத்திரம் ஆபிரகாமுடைய வம்சத்துல யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர்ல ஒருவன் தான் லேவி. அந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவர் தான் பிரதான ஆசாரியர்களாய் வர வேண்டும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி பிரதான ஆசாரியர் ஆனார் என்றால், அவர் லேவி கோத்திரத்தில் பிறக்கவில்லை. இப்ப லேவி கோத்திரத்தில் பிறக்காமலே அவர் எப்படி பிரதான ஆசாரியர் ஆனார் என்பது ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கேட்டிருந்ததுக்கு பதில் நான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அந்த கேள்வியை பதிலை நான் சொல்லும் பொழுது கவனித்திருக்க வாய்ப்பில்லை. அதனால அதை குறித்தும்
லேசாக சொல்வது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து அவர் லேவி கோத்திரத்தில முதல் பிரதான ஆசாரியன் யார் என்றால் ஆரோன். ஆரோன் பின்பு அவனுடைய பிள்ளைகள், அவர்கள்தான் பிரதான ஆசாரியர்களாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறது வரையிலையும் சொல்ல போனால் இன்னும் கூட யூதர்கள் மத்தியில அடுத்தது பலி செலுத்த வேண்டும் என்றால் அந்த கோத்திரத்திலிருந்து தான் அவர்கள் பிரதான ஆசாரியர்களை ஏற்படுத்தி பலியை செலுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தில் வராமலே எப்படி பிரதான ஆசாரியர் என்று எப்படி இந்த நிருபத்தில் படிக்கிறோம்? அவர் எப்படி ஆக முடியும் என்றால், அவர் முதலாவதாக ஆதாம் பாவம் செய்த போது அவரே பிரதான ஆசாரியராக இருந்துதான் அந்த பலியை செலுத்தினார். எங்கே? ஏதேன் தோட்டத்தில். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த அப்போது அங்கே பலி செலுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகவே தான் தோல் உடை உடுத்தப்பட்டது. ஒரு மிருகத்தை அடிக்காமல் தோல் உடை உடுத்த முடியாது. அப்படி என்றால் அங்கே செலுத்தப்பட்டது பலி. அங்கே பாவ நிவர்த்திக்காக அந்த பலியை செலுத்தும் போது ஒரு பிரதான ஆசாரியராக அங்கே இயேசு என்கிற பெயரில் இல்லை, கிறிஸ்துவத்தில் 2ஆம் நபராக வார்த்தையானவர் அவர்தான், கர்த்தருடைய தூதனானவர் அவர்தான் அங்கே அந்த பலியை செலுத்தினார். அந்த பலியை அவர் செலுத்தின அப்படின்னாலே அவர்தான் பிரதான ஆசாரியர். அந்த பலி அவருடைய தலைமையில அது செலுத்தப்பட்டது. அடுத்தது அதற்கு பிறகு நாம் பார்க்கிற சமயத்தில் மெல்கிசேதேக்கு அப்படி என்கிற பெயர்ல ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவரும், தகப்பனும் தாயும் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர், அவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்றெல்லாம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை எபிரேயர் நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்திலையும் அதை நம்ம பார்க்கிறோம். அதன்படி அவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, தகப்பனும் தாயும் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையில அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்று நான் சொன்னேன். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலையும் பிரதான ஆசாரியராக செயல்பட்டவர், மகா பிரதான ஆசாரியராக செயல்பட்டவர் இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். இப்ப இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அல்ல, மகா பிரதான ஆசாரியர். அவர் விதமாக பழைய ஏற்பாட்டிலே செயல்பட்டவர். புதிய ஏற்பாட்டிலையும் அவர் இப்பொழுது நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார். இன்றைக்கு நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரே பலியாகிவிட்டார். அவரே பலியாகும், பலி பொருளும் அவர்தான். அந்த பிரதான ஆசாரியர் என்கிற நிலையில செயல்பட்டவரும் அவர்தான் என்கிறதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் உண்மை உள்ள இரக்கம் உள்ள பிரதான ஆசாரியர் என்று பார்க்கிறோம். உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியர். அவர் எப்படி ஒரு உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியர் இருந்தார் என்கிறதை 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிக்கும்போது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது அவரை கவனித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு செய்ய வேண்டிய காரியங்களிலே என்னவென்றால், இங்கே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும்.
அப்போ நம்ம செய்ய வேண்டியதுல என்னவென்றால், கேட்டவைகள் அவைகளை குறித்து, அதாவது திருவுளம் பற்றினாரே, அங்கே பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்டிருக்கிறதான சத்தியங்கள், இந்த உடன்படிக்கையை பற்றி சொல்லியிருக்கிற சத்தியங்கள், இந்த பலியை பற்றி சொல்லியிருக்கிற சத்தியங்கள், இந்த ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கிற சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்க வேண்டும். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டும். அப்போ ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றாலும், ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றாலும், ஆமா, அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவைகளை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதாவது இந்த ரட்சிப்பை நாம அடைவதற்கும், ரட்சிப்பை நம்ம தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கும் நாம் இந்த உலகத்துல ஒரு ரோல் மாடல் நமக்கு தேவை. அவர் யார் என்றால், அவர் பலியானவர், பிரதான ஆசாரியராக இருக்கிறவர், அவர் உண்மையும் இரக்கமும் உள்ளவர். ஆகவே அவரை நாம் கவனித்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்கள்? கவனித்து பாருங்கள். ஒரு 2 காரியம் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஒன்று உண்மை, இன்னொன்று இரக்கம். அப்போ அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப எதுல உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். பிந்தின பகுதி, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். ரட்சிப்பை நாம் அனுபவிப்பதற்காக அவர் அவரை பலிப்பொருள் அவர்தான். அவர் பிரதான ஆசாரியர். அது மாத்திரமல்ல, நாம் அந்த ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்காக நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழும்படி இந்த உலகத்துல அவர் வழி, அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். வழி காட்டி அல்ல, அவரே வழியாகவே இருக்கிறார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை கவனித்து அவரை போல உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லும் போது, ஏற்படுத்தினவருக்கு உண்மை, நல்லா கவனிக்கணும். உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற சமயத்துல நமக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அது ஒன்று. நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நாம் நமக்கு உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆனா பொதுவாக நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுல கொஞ்சம் அஜாக்கிரதை வரும். ஆனால் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் இன்னொருத்தருக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார், அவருக்கு நான் உண்மையாய் காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையாய் நாம் இருப்பதிலே கவனம் செலுத்துவோம். ஆகவே நம்மை ஏற்படுத்தின அவருக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தின பிதாவாகிய அந்த திருத்துவத்தின் முதலாம் நபர், அவருக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். அதே போல நாமும் என்னவென்று சொன்னால், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லும்போது, யார் நம்மை எந்த காரியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ, எந்த வேலையை நமக்கு செய்யும்படி ஒப்பு கொடுத்தார்களோ, அதிலே 100% உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நாம் கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்ப இங்கே அவர் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார், வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கும்போது, இவர் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தாரா. அப்போ ஒரு குறிப்பிட்டதான பகுதியில் மட்டும் அல்ல, எந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பணத்துல உண்மையா இருக்கணும். அதே போல நம்முடைய பேச்சில் உண்மையா இருக்க வேண்டும். அதே போல இன்னும் நம்முடைய வேலை, ஒப்புவிக்கப்பட்ட வேலையில, கடமைகளில் உண்மையா இருக்க வேண்டும். இப்படி எவ்வளவோ காரியங்கள்ல நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப நீங்கள் அப்படி உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நாம் இருக்கிறோமா? எங்கும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அப்படிங்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் அல்ல, 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொன்னால், அவள் பணிவிடைக்காரராய், உண்மை உள்ளவர் என்கிறதை விட இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. பணிவிடைக்காரராய் உண்மை உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவர் அதாவது மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல ஆனால் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பணிவிடைக்காரராய் அல்ல, அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான, அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ ஒரு பணிவிடைக்காரன் எப்படி உண்மையா இருக்க வேண்டும், ஆனால் அந்த வீட்டில் உள்ள குமாரன் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்கிறது இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பணிவிடைக்காரன் என்கிற நிலையில் அல்ல, இயேசுவானவருக்கு மேற்பட்டவராக ஒரு குமாரனாக. ஒரு வீட்டுல உங்க வீட்டுல வேலைக்காரன் இருக்கிறான், வேலைக்காரன் உண்மையா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் நீங்க பிள்ளைகள் உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பணிவிடைக்காரன் உண்மை உள்ளவனா இல்லை என்றால் அவனுக்கு சம்பளம் கிடைக்காது, ஆனா பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது குமாரன் குமாரத்தி உண்மை உள்ளவர்களா இல்லை என்றால் நமக்கு மாதந்தோறும் யாரும் சம்பளத்தை நிறுத்த போறதில்லை, அந்த விதமான காரியங்கள் ஒன்றும் நடக்காது. ஆனா மனசாட்சியின்படி தேவனுக்கு பயந்து நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு கொடுக்கப்பட்டதான தகப்பனுக்கும் தாய்க்கும் முன்பாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிங்கிறத பார்க்கிற சமயத்துல, அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும், இல்ல திருமணமானதான நபர்களை எடுத்துக்கொள்ளும் என்றால் கணவனுக்கு மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அதை குறித்து நாம் வாசிக்கிறதான சமயத்துல கீழே சொல்லியிருக்கிறது, நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்றும், தேவன் அதை குறித்து கீழே சொல்லுகிறதான சமயத்துல நாம் இளைப்பாறுதல் பிரவேசிப்போம் என்றும் அநேக நன்மையான காரியங்களை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் தொடர்ந்து அவர் பிரதான ஆசாரியர் என்கிற நிலையில வேற எப்படியெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்து அதை நம்ம பின்பற்ற வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்க அதிகமா நேசிக்க நல்ல தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலை நீங்க அப்பா எங்களோடு நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க கேட்டு பேசுனீங்க தகப்பனே, அதற்காக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அனுவே அப்பா, உங்களுடைய இந்த நாளை கூட அனுவே அப்பா, உங்களுடைய வருகையின் ரகசியத்தை பற்றி அனுவே அப்பா, அதே போல் ரசித்து கொண்டு நாங்கள் அநேக அனுரை அப்பா நாங்கள் நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கோம் தகப்பனே. அனுரை அப்பா, இது போன்ற அனுரை அப்பா, உங்களுடைய வருகையின் போது நாங்கள் அனுரை அப்பா எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கரெக்டாமே அனுரை அப்பா ஒவ்வொருவரையும் அனுரை அப்பா திருப்பிப்பாடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு அனுரை உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர கரெக்டாமே எங்களை ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை அப்பா உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறாங்கப்பனே, நீரே அனுரை அப்பா எங்களை சேவைப்படுத்தி பயன்படுத்துங்க ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாலிப நாட்டிலே அனுரை அப்பா எங்களை குறித்து நீர் வைத்திருக்கான உங்க திட்டம் எதுவாக இருந்தாலும் அனுரை அப்பா அதை கொண்டு அனுரை நீரே அனுரை அப்பா எங்களை வழிநடத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரெக்டான அனுரை அப்பா ஒவ்வொருவரையும் அனுரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிரியத்து வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்
நீரை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபத்திலும் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென்.